இந்த திருக்குறள்ல வந்து நல்லா போல்டு லெட்டர்ஸ்ல நம்ம வந்து நடு ஹால்ல மாட்டி வைக்கணும் வீட்ல. என்னன்னா, ம், ம். "அருந்தியது அற்றது போற்றியது." அது "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியது." யாக்கைன்னா உடம்பு தெரியும் அது. நம்மளுடைய உடம்புக்கு மருந்து தேவைப்படல. எப்ப தேவைப்படாது அப்படின்னு சொன்னா, அருந்தியது, சாப்பிட்டது, உண்டது அப்படி எதுவுமே நமக்கு குடுக்கல. அருந்தியது அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. அருந்தியது அற்றது போற்றி உண். அதாவது நம்ம சாப்பாட வந்து எப்படி சாப்பிடணும்னா, மென்னு 32 முறை மென்னு கூழ் மாதிரி ஆகிடும். அப்போ அத குடிக்கணும். அதனால தான் அருந்தியது. அத சாப்பிட்டு அப்படியே முழுசா போட்டு அப்படியே உள்ள விழுங்குறது கிடையாது. அது வந்து சாப்பாட கூழாக்கி விழுங்கணும். வாயில கூழாக்கி விழுங்கணும். அப்படி அருந்தியது அற்றது. அற்றதுன்னா, அது வயித்துல ஃபுல்லாமே சீரணமாயி வயித்துல உணவு இப்போதைக்கு இல்ல. அற்றது போற்றி உண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, சாப்பிட்டது ஃபுல்லாமே ஜீரணம் ஆயிடுச்சா? வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சா? அப்படின்னு அந்த அருந்தியது ஃபுல்லா ஜீரணம் ஆயிடுச்சா? அப்படின்னு பார்த்து, அடுத்த வேளை உணவு சாப்பிட்டோம்னா, நமக்கு மருந்தே நம்ம உடம்புக்கு தேவை கிடையாதுன்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த குறள். ஃபாலோ பண்ணி பாருங்க.